Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பைல்வான் ரங்கநாதன் எருமாடு மாதிரி இருக்க மீடியாவுக்கு வந்து காசு வாங்கின்னு பேசினுக்கிற புத்தி இல்லை அருள் இல்லை. நல்ல விதமா சொல்லுவீங்கன்னு நினைச்சா நான் ஏன் ஆரம்பிச்சிங்க எருமாடுன்னு? ஆமாம் ஐயா, அவள் பேசுனது எப்படி இருக்கு? அவெல்லாம் ஒரு மனுஷனா ஐயா? நான் இங்கே பார்த்தேன், அவள் கூட பார்த்தேன், அவள் ரூமில் இருந்தேன், விளக்கு பூச்சா பார்க்குறாரு போயிட்டு. உனக்கும் பொண்ணு இருக்குல்ல, மீடியாவில் காசு வாங்கினா உட்கார்ற, சும்மா உட்காரல நீ. ஆனால் கிட்ட இப்போ என்ன வந்துட்டா போல சாமியார்களை பற்றி பேசுகிறேன், மலைக்கா அம்மாவை பற்றி, அந்த ரஜினி அம்மாவை பற்றி, கலையாசனை பற்றி. இப்போ சாமியார்களை பற்றி உண்மையை பேசுறதுனால உங்களுக்கு கோவம் வந்து ஆல்ரெடி கலையாசன் சொல்லியிருக்கான், நான் சூனியம் வைப்பேன், ஏவல் விடுவேன். இந்த 3 பேரில் கண்டிப்பாக உனக்கு அவனுக்கு வந்து எவனா சூனியம் வச்சான்னு வச்சுங்களேன், கேஸே கிடையாது. ஒரு மிரட்டுற மாதிரி இருக்கு. நான் மிரட்டுறது உண்மைதாங்க. சாமியார் தான் பேசணும், நடிகனா இருந்தா பேசக்கூடாது. எப்போ எதுக்கு வர நீ சாமியார்கிட்ட? தப்பு எங்கேயோ நடக்குதுன்னு அவர் சொல்றாரு. ஐயா இப்போ நீ விளக்கு பிடிச்சி பார்த்தியா? இல்லை இப்போ வரம்பு மீறி பேசுறாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப வரம்பு மீறி என்னெல்லாம் பேசுறாரு? அந்த ரஜினி அம்மா வந்து பொண்ணை வச்சுருக்கிறாங்க கூட, ஒரு பையனை வச்சுருக்காங்க, பையனை வச்சுருக்காங்க, வச்சுல உனக்குன்னா அதை பற்றி யாரும் சொல்ல, எதுக்குடான்னுக்கிறாங்க. அப்படியே இழுத்தாங்க சக்கிலா அம்மா, நல்லா பேசி இழுத்து அவனை நார் அடிச்சாங்க. உங்களை எல்லாரும் பூமர் அங்கிள்னு சொல்கிறாங்க. அப்போவும் அவன் திருந்த மாட்டான். வயிற்றுச்சலில் பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? 100க்கு 100. நீ இந்த சப்ஜெக்ட்லேயே வரக்கூடாது. நாங்களே தான் பேசிக்கணும், சாமியார்களுக்குள்ள பேச. இப்போ நாங்கள் அடிச்சுப்போம்பா. பல மீடியாக்கள் தூப்புறாங்க, பல பேர் பேசிட்டாங்க. சரி, இப்போ ரஜினி அம்மா, மலைக்கா, கலையரசன் இவங்களை பற்றியெல்லாம் அவர் பேசுகிறார். ஆமாம், உங்களை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் ஏன் கொந்தளிக்கிறீங்க? சம்பாரி மீடியாவுக்கு போ, காசு வாங்க, பேசு. சாமியார் பக்கம் வராது, வந்தால் செருப்படி தான் வாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து சாமியாரை பகைச்சிக்காதீங்க யாரும் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுறீங்க. கண்டிப்பாக. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். குறிப்பா பைல்வான் ரங்கநாதன் சினிமா துறையில் இருக்கிற அவர் தான் தடியா ஆமா ஆமா மீசை வச்சுக்கின்னு அவெல்லாம் ஒரு மனுஷனா ஐயா? இல்ல அவர் நிறைய பேசுறாருன்றது பாக்குறோம். சரி, நீங்களும் பார்த்திருப்பீங்க. குறிப்பா இப்ப சாமியார்கள் குறித்து நிறைய விஷயங்கள் சமீபத்துல பேசியிருந்தாரு, பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா. அது எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் கேட்டுங்க. அவர் வந்து நயன்தாராவை பத்தி அசிங்கமா பேசுறாரு, விஜயை பத்தி, கமலை பத்தி, அஜித்தை பற்றி, சூர்யாவை பற்றி எல்லாரையும் நான் இங்கே பார்த்தேன், அவ கூட பார்த்தேன், அவள் ரூமில் இருந்தேன், விளக்கு பூச்சா பார்க்குறாரு போயிட்டு. அவர் பத்திரிகை செய்தி பார்க்குறேன், நான் பேசுகிறேன். பத்திரிகை செய்தி பார்த்து சொல்லலாமா? உனக்கும் பொண்ணு இருக்குல்ல, உனக்கும் பொம்பளைன்றது உன் மனைவி, உன் மக, அவங்களும் ஒரு தாய் தானே, இன்னும் பெற்றவளும். அது எப்படி பார்த்தா பொண்ணுங்களை தப்பாக பேசுகிற, நடிகர்களில் தப்பாக பேசுகிற. சரி, அது போனால் போது, நமக்கு தேவை நடிகர்களில் பேசுகிற, சினிமா நடிகனே மீடியாவில் காசு வாங்கினா உட்கார்ற, சும்மா உட்காரல நீ. ஆனால் கிட்ட இப்போ என்ன வந்துட்டா போல சாமியார்களை பற்றி பேசினா போல, மலைக்கா அம்மாவை பற்றி, அந்த ரஜினி அம்மாவை பற்றி, கலையாசனை பற்றி. இப்போ சாமியார்களை பற்றி உண்மையை பேசுறதுனால உங்களுக்கு கோவம் வந்துடுது. சாமியார்களை பற்றி உண்மையை பேசலையே, போய் தானே பேசினேன். நீ பாத்தியா போயிட்டு அந்த ரஜினி அம்மா வந்து பொண்ணை வச்சுருக்கிறாங்க கூட, அவன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கூட இருக்கான், நகை போடுறாங்க, அவன் நகை போடுறாங்க, உனக்கு என்ன அதனால வலிக்குது? மலைக்கா அம்மா தப்பாக பேசுகிறான், அவங்க சாமி கும்பிட்றாங்க காளியை வச்சு, அவங்க சம்பாதிக்கிறாங்க. நீ கோயில்லாம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க அன்னதானம் போடுறாங்க, இந்த அம்மாவும் அன்னதானம் போடுறாங்க, ரஜினி அம்மாவும். தப்பு இல்லை. நீ வந்து இதுக்குள்ளே வர்றதே தப்பாச்சே. கலையரசன் இது மாதிரி பண்ணுறான், அது மாதிரி பண்ணுறான். ஆல்ரெடி கலையரசன் சொல்லியிருக்கான், நான் சூனியம் வைப்பேன், ஏவல் விடுவேன். இந்த 3 பேரில் கண்டிப்பாக அவனுக்கு வந்து எவனா சூனியம் வச்சான்னு வச்சுங்களேன், கேஸே கிடையாது. எப்படி கேஸ் கொடுப்ப போயிட்டு? சூனியம் வச்சிட்டாங்க, இவனே இந்த சொரிபாம்பு இருக்குது சாமியார்கிட்ட வந்தால. சாமியார்களை பற்றி பேசக்கூடாது. ஒரு மிரட்டுற மாதிரி இருக்கு. நான் மிரட்டுறது உண்மைதாங்க. ஆனால் சொல்லி தான் இருக்கான் கலையரசன். அவங்க வேலை பண்ணுறது அதுதான், காளியை வச்சு பண்ணுறாங்க. யார்? மலைக்கா அம்மா, ரஜினி அம்மா. அவங்கள போய் ஏன் செய்கிற? உங்கள் வேலை என்ன? நடிகர்களில் பேசு. இல்லை, யார் வேணா யாரை வேணா பேசலாம் இல்லையா? ஐயா, பேசுறதுக்கு நீ வந்து நடிகை, நீ சாமியார் இல்லை. இப்போ சாமியார் தான் பேசணும், நடிகனா இருந்தா பேசக்கூடாது. எப்போ எதுக்கு வர நீ சாமியார்கிட்ட? தப்பு எங்கேயோ நடக்குதுன்னு அவர் சொல்றாரு. ஐயா, இப்போ நீ விளக்கு பிடிச்சி பார்த்தியா? தப்பு நடந்த பாத்தியா போயிட்டாங்க, என்னன்னு தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க சாமியை வச்சு பண்ணுறாங்க, சாமி கும்பிட்றாங்க, அவங்களை நம்பி ஆட்கள் வராங்க, நல்லா ஆகுது. அவன் செய்கிறது நல்லா ஆகுதுன்னா நல்லா ஆகுது, நல்லா ஆகுது, நல்லா ஆயிடுது. இப்போ என்னை நம்பி வர பாபா இந்த மாதிரி பிச்சுனேன்னு
நல்லது செய்கிறேன், நீ 4 பேர்கிட்ட சொல்கிற, 4 பேர் 40 பேர்கிட்ட வராங்க. அந்த மாதிரி அந்த அம்மா கிட்ட நம்பி போகிறாங்க. அந்த அம்மா செய்து தராங்க, காசு சம்பாதிக்கிறாங்க, அன்னதானம் போடுறாங்க. ரஜினி அம்மாவும் சரி, மலைக்கா அம்மாவும் சரி. நிறைய காசெல்லாம் வாங்குறாங்க. நீ பார்த்தியா? ப்ரூஃப் காட்டு. நிறைய காசுனா எவ்வளோ வாங்கிறாங்க? 1 லட்சமா? நான் கூட தான் காசு வாங்குறேன். காசு வாங்காமல் பண்ண முடியாது. உன் கர்மா, உன் கர்மா பற்றி இருந்தா நீ காசு கொடுத்தா தான் பண்ண முடியும். வீட்டில் எடுக்கிறோம், பண்ணுறோம், உன் நல்லா ஆகணும். நான் சும்மா பண்ணிட்டு போனால் அது எங்கே வந்துடும்? நான் ஆஸ்பத்திரி உட்காந்துக்கணும் வீட்டில், என் பண்ணுற இப்படிக்க வரும். அதுக்கான கர்மா அன்னதானம். இல்ல இப்போ வரம்பு மீறி பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப வரம்பு மீறி. என்னெல்லாம் பேசுறாரு அப்படி? அதாவது லேடிஸுங்களை நயன்தாரா. இல்ல அது நீங்க சொன்னீங்க சினிமா சம்பந்தப்பட்டது பேசுறாரு. பேசக்கூடாது, சாமியார்களை பேசக்கூடாது, பேசக்கூடாதுன்றதுதான் அசிங்கமா நம்மளுடைய. பேசுறாரு. சாமியார்களை பற்றி இவங்க இது மாதிரி நகை போட்டிருக்காங்க, அவன் ஒரு பையனை வச்சுன்னு இருக்காங்க. பையனை வச்சிருக்காங்க, வச்சில்ல உனக்குன்னா? நீ சினிமாவில் இருக்கும்போது பொண்ணுங்க கூட ஜாலியாக இருந்தது இல்லையா? நீ சினி ஃபீல்டில் இருக்கும்போது நீ பொண்ணுங்க கூட சினிமா சைடிஸ் கூட ஜாலியாக இருந்துருக்க மாட்டியா? உன்னை பற்றி யாரும் இழுக்கல, உன்னை பற்றி யாரும் சொல்ல, எதுக்குடான்னுக்கிறாங்க. அப்படியே இழுத்தாங்க. நம்ம இந்த அம்மா பேர் நல்ல பேராச்சே, ஷக்கிலா அம்மா. நல்லா பேசி இழுத்து அவனை நாரடிச்சாங்க. அப்போவும் அவன் திருந்த மாட்டான். நான் பார்த்தேன், சரி நம்ம எதுக்கு பேசணும், ஷக்கிலா அம்மா ஒரு ஆளே போதும். அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்தான், அவளும் பூச்சி கிழின்னு கீச்சா. திருந்துற மாதிரி இல்லை. நமக்கு என்ன இருக்குதுன்னு கடைசியாக எடுத்துன்னு வந்து மலைக்கா அம்மாவையும் ரஜினி அம்மாவையும் கலையரசனை பற்றி பேசுகிறான். இவன் தகுதியே இல்லையே சாமியார்களை பற்றி பேச. என்ன தகுதி வேணும் ஐயா? நீ சினிமா துறையை சார்ந்தவன். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து போகிறவங்களுக்கு நல்லது செய்கிறாங்க, காசு வாங்குறாங்க, அன்னதானம் போடுறாங்க. ஏதோ அவங்கள பார்த்து அந்த சாமி மேலே இருக்குது, அவங்ககிட்ட வர காசை வச்சு அவங்க அந்த காசில் நகை போடுறாங்க. அவ்வளோ நகை போட்டிருக்காங்க, ஒரு பையனை வச்சுருக்காங்க. உனக்கு எங்கே வலிக்குது? வயிற்றுல பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? 100க்கு 100. உனக்கு எங்கே வலிக்குது? நீ இந்த சப்ஜெக்ட்லேயே வரக்கூடாது. நாங்களே தான் பேசிக்கணும், சாமியார்களுக்குள்ள பேசணும். நாங்கள் அடிச்சுப்போம்பா, நாங்கள் பேசிப்போம்பா. நானும் கல்யாணம் பேசணும், அது எங்களுக்குள்ள. கடைசியில் போட்டோ எடுத்துக்கிட்டீங்க. ஃபோட்டோ எடுத்தோன்னா வெளியே வந்து எடுத்தோம் சொல்கிறேன், தப்பு இல்லையா? நீ இப்போ கூட முடிச்சவொடனே ஐயா ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன கொடுத்து தான் போகிறேன், இல்லை முடியாது, என்ன முடியாது. சாமியாருங்களும் பேசிப்போம். நீ சாமியாரா? உனக்கும் பொண்டாட்டி பொண்ணு இருக்குல்ல, தப்பு தப்பாக பேசுகிற. அந்த மாதிரி ரஜினி அம்மாவை, அதே மாதிரி மலைக்கா அம்மாவை பேசுகிற. சாமியார் கலையரசன் இப்படி சம்பாதிக்கிறான் அப்படி. உனக்கு எங்கே வலிக்குது? இப்போ பைல்வான் ரங்கநாதன் சினிமாக்காரரா பேசுறதுனால உங்களால ஏத்துக்க முடியல. கண்டிப்பா. இப்போ அவர் காசிக்கு போய் அவரும் ஏதாவது பண்ணிட்டு வந்தா காசில போய் ஒன்றும் பண்ண மாட்டான், போக முடியாது. அங்கேயே அடிப்பாங்க அவனை. காசிக்கு போகிற தகுதியே கிடையாது அவனுக்கு. நீ மீடியாவில் அவனை காரி துப்புறாங்க, பல மீடியாக்கள் துப்புறாங்க, பல பேர் பேசிட்டாங்க. சரி, இப்போ ரஜினி அம்மா, மலைக்கா, கலையரசன் இவங்களை பற்றியெல்லாம் அவர் பேசுறாரு. ஆமாம். உங்களை பற்றி பேசவே இல்லை. நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்க? ஐயா, நாங்கள் ஆன்மீகத்தில் இருக்கோம். நான் ரஜினி அம்மா பேசினாலும் சரி, மலைக்கா அம்மா பேசினாலும் சரி, கலையரசன் பேசினாலும் சரி, நான் விட மாட்டேன். என்னை பற்றி பேச முடியாது. ப்ரூஃப் காட்டுறான்னு காட்டு ப்ரூஃப். இல்லை எதனாலன்னா, இப்போ நான் அவர் பேசுனது சரி தவறு எதுவும் சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு பிரச்சனை வருது. இப்போ ஒரு பக்கம் கலையரசன் பேசுறாரு, ரஜினி அம்மா அதை ஒட்டி பேசுறாங்க, மலைக்கா பேசுறாங்க, நீங்க பேசுறீங்க, இன்னும் இது சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ராம்ஜி பேசுறாரு. இப்படி பல்வேறு தரப்புலயும் ஒரு பூதாகரமா இது ஒரு தொழில் போட்டி அப்படின்னும் போது இதை மையப்படுத்தி ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாரு. எங்களுக்குள்ள போற விஷயம். அது எங்களுக்குள்ள சாமியார். ஆனா வெளியே வருது இல்லையா? இப்போ ஊடகத்துல பல விதமா நம்ம பேசும்போது அவரும் அதை கவனிக்கிறாரு. இப்ப இவங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தொழில் போட்டினா நீ பாத்தியா? அவங்க வாங்கி காசை வாங்கி சாப்பிடுறாங்களா? அன்னதானம் பண்றாங்க. இப்ப இங்க போய் மோத சொல்லணும் போயிட்டு. இல்ல, தொழில் போட்டின்றனால ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாரு, அது சரி தவறுன்றது அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனா ஒருத்தர் கருத்தே சொல்லக்கூடாதுன்றது தப்பு இல்லையா? ஐயா, இன்னைக்கு இப்ப பெரிய பெரிய விஐபி இருக்காங்க, பெரிய பெரிய சாமிங்க. இவரு இருக்காரு, நம்ம நித்யானந்தா, போய் மோத சொல்ல, பேச சொல்ல. இப்போ இவரு ராம்ஜி, அங்க போய் பேச சொல்ல. நேரில் எதிரியும் மலைக்கா அம்மாவையும் பார்க்கல, அவன் ரஜினி அம்மாவும் பார்க்கல, நேரில் பார்த்து பேச சொன்ன அவன் அங்கேயே பண்ணி விட்ருவாங்க. அவனை சுனியும் வைக்க முடியும் அவங்களால. இவன் சும்மா கிட்டே மீடியாவில் குச்சினுக்கிறான். கேஸே ஆகாதுங்க, கேஸே கிடையாதுங்க சூனியை வச்சா. எதை வச்சு சொல்லுவேன் நீ சூனியை வச்சான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சிசிடிவி எவிடன்ஸ் எல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதா? சிசிடிவி எங்கே வைப்பாங்க? நேராக உட்கார வச்சு நான் எங்கே உட்காரணும் சூனியை வைக்கிறப்போ செய்கிறவன் சொல்லுங்க. ஏன்னா சாமியார் வேலை சாமியார் பார்க்கணும், உங்கள் வேலை நீ பார்க்கணும்.
சோ அப்ப நீங்க வந்து சாமியார பகச்சுக்காதீங்க ஆமா யாரும் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுறீங்க. கண்டிப்பா உங்க வேலை நிற்பார். சாமியாருங்களும் சாமியாரை பார்க்குறாங்க. அவன் கெட்ட வேலை செஞ்சா நீ சொல்லலாம். இந்த மாதிரி வாங்கி நீ ஏமாத்துறான் நடக்கல ஏதாவது அது மாதிரி பார்த்தேன் இந்த மாதிரி பொண்ணு அது ஒரு சில விஷயம் சொன்னா போல சில சாமியாருங்க பையன்களை வச்சு முத்தம் கொடுக்குறது சில சாமி அது சொன்னா போல நம்ம அதை பற்றி கேட்க வரல. மலைக்காமா என்ன பண்ணான் அவனுக்கு, ரஜினி அம்மா என்ன பண்ணான், கலையரசன் என்ன பண்ணான், இந்த 3 பேர் பற்றி தான் பேசியிருக்கான். இல்ல அதான் சொல்றேன். இப்ப இந்த 3 பேருமே வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. நீங்க வந்து சொன்ன மாதிரி அவங்க கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இவர் ஐயா பேசி. ரியாஸ் பண்ணாங்க பார்த்துருக்க பாருங்க மீடியாவில். இல்ல ரியாக்ட் பண்ணாங்கன்னா பேசுறது சரி. நீங்க பையன் சொல்றீங்க இல்லையா அவங்க பையனை பத்தி சூனி பேசியிருக்காங்க. வச்சிருவாங்க நீ பத்திரமா இருந்துக்க. ஆமாம் பையனோட அப்படின்னு. பற்றி பேசியிருக்காங்க. ஆ. நீ யார் பேசுறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. ம். இல்ல இப்போ அவங்க சம்பந்தப்பட்டவங்களே நினைச்சிருந்தா சூனி வச்சிருக்க முடியும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க வைக்கல அப்படியெல்லாம் செய்யல. அது செய்யல ஆ. செய்யல இருந்தாலும் நான் சொல்கிற விஷயம் வேணாம் அவன் பக்கம் போவாதுன்னு தான் சொல்லுவேன். ம். கலையரசனும் சொன்னான் அதான் கலையரசா தப்பு பண்ணாத ம். நாளைக்கு நீ சூனியை வைப்பேன் ஏவல் விடுவேன்னா நாளைக்கு பாதிக்க போகிறது உன்னோட மனைவி பிள்ளைங்க தான் சொல்லுவேன். அதனால அந்த செயல்ல ஈடுபடாத. படாத இவனையும் அதான் சொல்கிறேன் பயில்வாணியை நீ வேலையை பாரு சம்பாரி மீடியாவுக்கு போ காசு வாங்க பேசு சாமியாரன் பக்கம் வராத. ம். வந்தால் செருப்படி தான் வாங்குவேன். அவ்வளவு காட்டமா? காட்டுனால அவன் பேசுறது அது மாதிரி இருக்க எல்லாருமே மட்டமாக விஜய் சாரை பேசுகிறான், மட்டமாக நயன்தாராவை பேசுகிறான், த்ரிஷாவை பேசுகிறான், சினிமா துறையில் இருக்க லேடிஸுங்களை பேசுகிறான், கட்சி சினிமா துறையில் இருக்க எல்லாருமே மட்டமாக தான் பேசுகிறான். இப்போ யாரையுமே நிலவுன்னு சொல்லியே ஷக்கீலா அம்மாவை நேர்லேயே பேசினான் அந்த அம்மா பிடிச்சி கிழின்னு கீழ்ச்சதே முடிக்கிறான். நான் இப்போ மீடியாவில் நான் தர முடியாதுன்னு எழுந்துக்கிறான். என்ன காரணம்? ம். உங்கள்கிட்ட உண்மை இல்லை. இப்போ சினிமாக்காரங்களை பேசின வரைக்கும் உங்களுக்கு கோவம் வரல. ஐயா ஆனா இப்போ சாமியார்களை பேசின உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்தாயா விஜய் சாரை பேசினான் நான் விஜய் ரசிகன். விஜய் சார் எலெக்ஷன்ல என்னன்னா ஓட்டு போடுவீங்க. கண்டிப்பாக நல்லது செய்தார்னா போட்டு தான் தீரணும். இப்போ விஜய் சார் மத்த முக்கியமான நடிகர்களை எல்லாம் அவர் பேசுறாரு அப்படிங்கும்போது அப்பெல்லாம் உங்களுக்கு கோவம் வரல. வரல இப்பதான் வந்து உங்களுக்கு கோவம் வருது. கண்டிப்பாக ஏன்னா சாமியார் பக்கம் வந்தான். ஆ. நான் பார்க்குறேன் பார்த்துட்டு கூட சும்மா இருந்தா காரணம் அவங்களே திட்டுறாங்க அவனை. ம். யார பயில் வேணா அவங்களே திட்டுறாங்க அவங்களே பேசுகிறாங்க. பல மீடியாக்கள் பல பெண்கள் ம். அவங்களே அவனை கிழிக்கின்னு கீச்சிருக்காங்க. அப்போ அவன் வந்து திருந்தலை. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க அவர் பத்தி பேசும்போது திரும்ப அவர் உங்களை பத்தியும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கவலைப்படலையா எனக்கு தப்பு இல்லையா ம். நீ பேசுன்னு தான் சொல்கிறேன். நான் என்ன தப்பு பண்ணேன் என்னை பற்றி பேச ம். ப்ரூஃப் காட்டுன்னு சொன்னாங்க பத்தி எந்த பத்திரிகையில் போடுறதுனை பற்றி நமக்கு வந்து கெட்ட வேலை 100க்கு 100 செய்ய மாட்டேன். ம். ஏன்னா எனக்கு மனைவி மக்கள் பிள்ளைங்க இருக்காங்க. ம். இவன் பார்த்துப்பான். என்னாச்சு அந்த சேனல்காருக்கு? அந்த சேனலுக்காரன் ஆக்சிடென்ட் ஆகி கை வந்துச்சு. ஐயோ. போட்ட தட்டில் என்ன போட்டிருக்கான் போய் எடுக்கும்போது நீங்கள் எடுக்கிறீங்க அது மாதிரி நல்லபடியாக எடுத்தான் காலில் விழுந்தான் பாப்பாஜி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு எல்லாம் பண்ணான். ம். போடும்போது கழுத்தில் ஏன் நீ இவ்வளோ நாய்ச்சங்கிலி ஓ. இது நாய்ச்சங்கிலியா ஒரு சித்தரை பார்த்து பேசலாம் மாதிரி சித்தர்ன்னுவாங்க சில பேர் சங்கிலி பாபான்னுவாங்க சங்கிலி மஸ்தான்னுவாங்க. பேட்டி எடுக்கும்போது கூப்பிடும்போது ஐயா வாங்க ஐயா 3000 ரூபா கொடுக்குறேன் ஐயா நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வாங்க ஐயா போன உடனே ஐயா உங்கள் ஆசீர்வாதம் வேணும் எல்லாம் பண்ணேன். பேட்டி வந்த பிறகு அங்கே இப்போ நீ உன்னோட இது எப்படி டோல் போட்டு உன் பேர் வரணும் அப்படின்னா போடுற. இப்போ அதனால இப்போ வந்து நாய் சங்கிலின்னு போட்டாங்களா? அதில் போட்டுதான் பாருங்க கட்டரும்பு சேனல் போட்டு கழுத்தில் ஏன் இவ்வளோ நாய்ச்சங்கிலி அதை எடுத்துட்டாங்க. அப்போ இப்போ நீங்க அதனால இப்போ நீங்க சாபம் விட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் சாபம் இல்லை அப்புறம் எப்படி ஆச்சு? எனக்குள்ளே இருக்கால சங்கிலி கருப்பேன் ஆ. கருப்புசாமி ம். அவன் பொறுப்பானா கருப்புசாமி கையிலேயும் சங்கிலி தான் இருக்கும் கையிலேயும் நாய் சங்கிலியா சொல்லுங்க நீங்களே பார்த்துருப்பீங்க கோயில்களில். அது எப்படி நாய் சங்கிலின்னு சொல்ல முடியும்? அவர் போட்டிருக்க அதான் சங்கிலி சொல்றேன். ம். நிற்பாரு அதை பார்த்தாலும் நமக்கு பயம் வரும் ம். கும்பிடணும்னு சொல்லிட்டு அது ஒரு கம்பீரமான கம்பீரமான தோற்றம். நாய் சங்கிலி போட்டு நான் சொல்ல முடியுமா? ம். அப்போ நீ சொல்கிறன்னும் போது எனக்குள்ள அவங்க இருக்காங்க. இந்த புள்ளைய விட்டுருவாங்களா? நான் யாரும் இது வரையும் யாரையும் போயிட்டு கெட்ட வேலை செய்யவும் மாட்டேன் செய்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா இப்போ உங்களை வந்து இப்படி சொல்லிட்டாங்கன்றனால தான் அது நடந்தது. என்ன சொன்னான் இல்ல நீங்க சொன்னீங்க நாய் சங்கிலி போட்டுருக்காருன்னு சொன்னதுனால அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் கை சொன்னேன் ஃபோன் உடைஞ்சிருச்சு. பண்ணி சொன்னேன் எப்போ அதை முதல்ல எடு ஆ. நீ எடுக்கும்போது மீடியாவுக்கு வரும்போது கையில் ஊந்த காலில் ஊந்த இது பண்ண எல்லாம் எடுத்த பிறகு மாதிரி போடுற ஆ. ரொம்ப தப்பு. சரி நீங்க சொல்லி எடுத்துட்டாங்க உடனே. உடனே எடுக்கல ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் எடுத்தாங்க. ஆக்சிடென்ட் ஆச்சு அவர் ஏதோ கை இப்போ நல்லா ஆயிடுச்சு ஆ. நல்லா ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் போட்டாங்க அந்த காட்டில் எடுத்தது ஓடினது ஓடியாந்து அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அதெல்லாம் போட்டாங்க.
சரி, இப்போ வந்து உங்களை ஏதாவது பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு கை கால் உடஞ்சிரும். ஐயா என்னை பற்றி தப்பாக ஏன் பேசுகிறேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ம். இல்ல சொல்றேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன்னா சங்கிலி கருப்பு சாமின்றது சாதாரண விஷயம் கிடையாது. கல்கத்தா காலிலேருந்து சாதாரண விஷயம் கிடையாது. நாகூர் மஸ்தான் சாதாரண விஷயம் கிடையாது. பின்னாடி பேசுகிற நாய் பேசினாங்குது. அந்த நாய்க்கு கல்லடி ஊன்னு தான் இருக்குது. யாருக்கு? என் பின்னாடி பேசுகிறவங்களுக்கு. ம். என்ன சங்கிலி போட்டுன்னு ஒரு மாதிரியா போகிறான். ஓ, அப்படியெல்லாம் பேசுறாங்களா? ஐயா பேசுனது இப்போ கிடையாது, ஃபஸ்ட்டு அது மாதிரி பேசியிருந்தான். இல்ல அதான் சொல்றேன், என்னெல்லாம் பேசியிருக்காங்க? காது பட விழா வேறு சொல்லுவான். பாபாஜி உங்களை பார்த்து ஒரு மாதிரியா பேசினான். என்னப்பா சொன்னான்? நான் சங்கிலாம் போட்டுன்னு இப்போ ஒரு மாதிரியா இருக்கிறான். நான் பைத்தியக்காரன்பா. அவன் பேசிட்டா அதுக்கு அனுபவிப்பான்ப்பா. அனுபவிச்சிருக்காங்க. ரொம்ப பேருக்கு அடிபட்டு கால் வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. ஏன்னா தெய்வங்கள் சும்மா இல்லை. இல்ல உங்களை பத்தி பேசினா அப்ப நீங்க எதுவும் செய்யறது இல்ல. நான் ஏயா பண்ணோம்? ம். நான் தான் சொன்னேன், நான் சங்கிலி போட்ட பைத்தியக்காரன். எனக்குள்ளே இருக்க கருப்பேன், சங்கிலி கருப்பேன், கல்கத்தா காளி, நாகூர் மஸ்தான், கசுமூர் பாவா. இவங்கெல்லாம் வந்து உண்மை சித்தர்கள். சமாதி நீங்கள் வந்து பாருங்க, இட்டு போகிற ஜீவ சமாதி அது இவங்க வந்து எடுத்திருக்காங்க. இப்போ உங்களை பத்தி தப்பா பேசினப்ப அவங்களுக்கு அப்படி நடந்தது. கண்டிப்பாக இப்போ உங்களை பத்தி நல்லது பேசினா நல்லது நடக்கும். நல்லா இருப்பான், மேல் மேலும் வளருவான். இப்போ சங்கிலி பாபா நல்லவர் அப்படின்னு சொன்னா நல்லா நல்லவன் இருக்கும். ஏன் சொல்கிறேன்? சொல்றேன் உதாரணமா. இப்போ கெட்டது பேசினா கெட்டது நடக்கும் போது அப்ப நல்லது பேசினா நல்லது நடக்கணும் இல்லையா? நல்லது நடந்தா என்ன நடக்கணும்? உனக்கு ஏதோ நல்லது நடந்தா சரி. குடும்பம் நல்லா இருக்கும், ஓகே. வருமானங்கள் பெருகும், உன் குழந்தைங்க நல்லா இருக்கும். இறைவனா செய்கிறது தானே அது. இல்ல அதான் நான் சொல்ல, தான் அப்ப செய்யல. சங்கிலி பாபா நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு நன்மையா சொல்லிட்டு இருந்தா இல்ல நல்லது. நானும் தெரிஞ்சவங்க போடுறாங்க. பாக்ஸிங், குங்ஃபு, கிக் பாக்ஸிங், சிலம்பம், ம். யோகா எல்லாத்துலேயும் நானும் தெரிஞ்சவன். நான் நாள் இல்லை, ம். எல்லா விதையும் தெரிஞ்சவன். அப்போது நான் அதெல்லாம் விட்டேன். ம். என் பிள்ளைங்களும் மாஸ்டர் தான். பெண்ணும் பொண்ணும் மாஸ்டர், பையனும் மாஸ்டர். இன்றைக்கி அவங்க அதை விட்டு என்ன பிரயோஜனம்? அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ நிறைவா இப்போ நம்ம அந்த பைல்வான் ரங்கநாதன் பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ பைல்வான் ரங்கநாதன் கிட்ட நேரடியா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புனா அதை சொல்லலாம். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இங்கே பார்த்தே சொல்லிடுங்க. ஒரே விஷயந்தான், நாயை உங்கள் வேலையை நீ பாரு, சாமியாருங்க பேச்சுக்கு வராத. நீ சாமியாருங்க எந்த சாமியாராக இருந்தாலும் சரி, கலையரசனாக இருந்தாலும் சரி, மலைக்காமா ரஜினி அம்மாவை தப்பாக பேசினா நான் இந்த மாதிரி மீடியாவில் கண்டிப்பாக பேசுவேன். பொம்பளைங்களை பற்றி தப்பாக பேசுகிறேன், எல்லா பொம்பளையும் பேசுகிறேன். நயன்தாரா, திரிஷா அது இதுன்னு சொல்லிட்டு. உனக்கும் மனைவி பொம்பளை தான், உன் மகளும் பொம்பளை தான், உங்கள் அம்மாவும் உன்னை பெற்ற அம்மாவும் பொம்பளை தான். எருமாடு மாதிரி இருக்க. மீடியாவுக்கு வந்து காசு வாங்கிக்கின்னு பேசினுக்கிற. புத்தி இல்லை, அருள் இல்லை. நான் இத்தனை நாளாக வரல உள்ளோ. நீ கலையரசனை பற்றி பேசினேன், ரஜினி அம்மாவை பேசினேன், மலைக்கா அம்மாவை பேசினேன், அவள் தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் திருந்து உன் நல்லது தான் சொல்கிறேன். சம்பாரி, உன் நல்லது தான் சொல்கிறேன். உன் வேலையாக தானே, உன் பழப்பாக தானே. நீ சினிமாவில் ஷூட்டிங்கில் இல்லை, உன்னை காரி துப்பிட்டாங்க, எந்த சினிமாலையும் கூட மாட்டாங்க, எந்த படத்தில் நடிக்க முடியாது. நீ இதான் பழப்பு உனக்கு. சைன்ட்டு போ. ரெண்டாவது, சாமியாருங்களை பேசாத. சாமியாருங்க சாதாரணமாக நினச்சிக்காத. ஒவ்வொரு சாமியார்ட்டையும் ஒவ்வொரு பவர் இருக்குது, புரியுதா? வேணாம், அதுதான் சொல்கிறேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன். 55 வயசு, 33 வருஷமாக இருக்கேன் இந்த இதில். இல்லை, ஜாகிரதையாக இருந்து. நல்ல விதமா சொல்லுவீங்கன்னு நினைச்சா நாயன் ஆரம்பிச்சிங்க, எருமாடுன்றீங்க. ஆமாம் ஐயா, அவள் பேசுனது எப்படி இருக்கு? இல்ல ஒரு சமரசத்துக்கு நான் சமரசம் சொல்றேன். பேச வரலையா? நானு ஆ. ஒரு பொம்பளையாவே உங்க அம்மாவை பேச சும்மா இருப்பியா? கோவம் தான் ஆ, வரும். இல்ல அதான் சொல்றேன், இனிமே பேச வேண்டாம் சொல்லியாச்சு. ஆமா. நீங்க ஒரு சமரசமா வேண்டாம், இதெல்லாம் நல்ல புத்திமதி சொல்லுவீங்கன்னு புத்திமதி பார்த்தா நீங்க சொன்னா கேட்க சண்டைக்கு மாட்டேன். இருக்கீங்க. புத்திமதி சொன்னா கேட்க மாட்டேன். எவ்வளவோ காரி துப்பிட்டாங்க ஷக்கிலா அம்மா, பல லேடிஸ் காரி துப்பிட்டாங்க. துப்புன்ற தொழிச்சின்னு தான் பேசினுக்கிறான். இப்பவும் பேசுறா போல மீடியாவில். இல்ல அதான் சொல்றேன், அப்ப அதெல்லாம் வேண்டாம், சுமூகமா போயிடலாம், சமரசமா அது ஒரு ஏன் சமரசம் பேச வேண்டாம்? அவன் சமரசம் பேசக்கூடிய அளவுக்கே இல்லையே. காசு வாங்குறா போல, மீடியாவில் போய் கண்டபடியாக பேசுகிறா போல. ஸோ நேர்ல வந்தாலும் நீங்க இப்படிதான் பேசுவீங்க. இப்படி தான் பேசுவேன். என்ன பண்ண முடியும் அவனால்? இல்ல பண்றதுக்கு இல்ல, ஒரு சமரசம் வேண்டாம். சமரசம் பேசுனா நீ உன் வேலையை பாரு, சாமியார்கிட்ட வராத. உன் வேலையை பாரு. சினிமா நடிகளை திட்டுற, திட்டுற, அவங்க உனக்கு திருப்பி பேசுனுக்கிறாங்க. சாமியாருங்க என்ன பண்ணாங்க? உன் சோத்தில் மண்ணில் ஏற்பட்டாங்க, இல்லை உன்னை பற்றி பேசுனாங்களா? அவங்க உன்னை பற்றி பேசவே இல்லையே. பைல்வான் பேசினாரு பண்ணாருன்னு சொல்லிட்டு நீயா தான் நுழைஞ்ச உள்ள. நீ கலாட்டா மீடியாவில் கூப்பிட்டாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, நான் சொல்கிறேன். திருந்தாது உங்கள் விருப்பம். சாமியாருங்களை பற்றி பேசாத. இப்ப திரும்ப அவர் பேசினா நீங்களும் பேசுவீங்க. கண்டிப்பாக பேசுவேன். நல்லதுங்கய்யா, நன்றி.
Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.